உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஃபேர் அண்ட் லவ்லி ஒரு லாரி வாங்கணுமே. இங்க டே மாமா, டே மாமா, டே மாமா. எஸ். என்னடா இப்படி அரிக்குது? அதுவா, நீ சீக்கிரம் வெள்ளையாகணும்ட்டு நான் தான் அதுல கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடரை மிக்ஸ் பண்ணிட்டேன். என்னம்மா இத்துணுண்டு போட்டுக்கிட்டு? குங்குமப்பூ இவ்வளவு போடக்கூடாதுப்பா. போது 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 போது. ஐயோ மொத்தத்தையும் குடிக்காதப்பா, வயித்த கீத்த காக்க போகுது. ஸ்டீல் பாடி ஒண்ணும் ஆகாது. என்னாச்சு சிவாஜி? போன் வந்திருக்கு. அப்பா சொல்லு, என்னாச்சு? முடியல. பயப்படாதீங்கம்மா, நம்ம முதலாளி தான். வெயில்ல தோல் கறக்காம இருக்கிறதுக்கா ஏசி ட்ரெஸ் போட்டிருக்கார். என்ன சிவாஜி இது? சேத்துல விழுந்த முதல்வன் அர்ஜுன் மாதிரி ஆயிட்ட. இது முல்தானி மட்டி, நேச்சுரல் தெரப்பி. கழுவிட்டு வந்தேன்னா சும்மா கமலஹாசன் மாதிரி இருப்ப. சும்மா அதறது இல்ல. நல்லாவே இல்ல. ஏதோ போட்டோ நெகட்டிவ் மாதிரி இருக்கீங்க. என்ன விளையாடுறீங்களா? கருப்பா இருக்கேன்னு சொன்னீங்க, கஷ்டப்பட்டு விளையாட்டு வந்தா இப்ப நல்லா இல்லைங்கிறீங்க. உங்ககிட்ட பிடிச்சதே அந்த கருப்பு தாங்க. இது செயற்கையா இருக்கு. அப்பா தப்பிச்சிட்டோம்டா. ஓடி போய் அந்த வெள்ளமாவை கழுவிட்டு வா போ. பின்ன ஏங்க என்ன கருப்பா இருக்கேன் நீங்க? மன்னிச்சிடுங்க. நான் சொன்னது இவ்ளோ சீரியஸா நீங்க எடுத்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்களை தட்டி கழிச்சதுக்கு உண்மையான காரணம் கருப்பு இல்லைங்க, ஜாதகம். கேளடா சித்திரையும் மிருகசிரிஷமும் அவிட்டமும் மணமுடித்தார், பாழடா புருஷனுக்கு மரணம் நேர பத்துணிக்கும் மூடுமே விதவை கோலம்னு சுகர் சொல்லியிருக்கார். பைய சிவாஜி சித்திரை, பொண்ணு தமிழ்ச்செல்வி அவிட்டம். இத சிறகரஜின்னு சொல்லுவாங்க. 13 பொருத்தத்துல மத்தது முன்ன பின்ன இருந்தாலும் ரஜ்ஜி பொருத்தம் ரொம்ப முக்கியம். 2 ஜாதகமும் பொருந்தவே இல்லை. 2 பேர் ஜாதகத்திலையும் ஜென்ம லக்னத்துல இருந்து 2, 7, 9ல பாவ கிரகங்கள் இருக்கு. பெரிய அளவுல பொருள் இழப்பு ஏற்படும். பொண்ணால பையனுக்கு கண்டம் வரும். அதையும் மீறி கல்யாணம் பண்ணீங்கன்னா பையன் உயிருக்கே ஆபத்து. என்னையா இப்படி சொல்றீங்க? இத பாருங்க, நாக்கு பூரா மச்சம். நான் சொன்னா பலிக்கும். நல்லது பண்றதுக்காக வந்திருக்கீங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதால உங்களுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். இவ்வளவுதானா? இதான பிரச்சனை? ஐயோ, எங்க ஜோசியர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்ப 200 கோடீஸ்வரன் தான் இருக்கிறான்னா 1000 கோடீஸ்வரன் தான் மாறிடுவேனா. செகண்ட் ஒப்பீனியனுக்காக கடலங்குடி ஜோசியத்தை கேட்டோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏற்கனவே இந்த 2 ஜாதகத்துக்கும் கல்யாணம் ஆகி போச்சு, ரெட்ட குழந்தைங்க ஆண்டிவேங்கிறார். இதுல எதை நம்புறீங்க?
இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நாம நிம்மதியாவே வாழ முடியாது. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு? அப்ப நடுவுல இதெல்லாம் எதுக்கு? சாகர நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்ற நாள் நரகம் ஆயிடும். சந்தோஷம் தாங்க முக்கியம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? கூல். சுபமஸ்து. சென்னை புதுப்பேட்டை ராமலிங்கம் அவர்களின் புதல்வி தமிழ்ச்செல்விக்கும், தருமபுரி மாவட்டம் அள்ளிகுளத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் அவர்களின் புதல்வன் சிவாஜிக்கும் வருகின்ற தை மாதம் 5ஆம் நாள் சுபமுகூர்த்தத்தில் திருமணம் செய்விப்பதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு தாம்பூலம் மாற்றிக் கொள்ளப்படுகிறது.